தண்ணியை காந்தமாக மாற்ற முடியுமா? முடியும். இதோ பாருங்க. இதே மாதிரி தான் காந்தத்தில் ஒட்டவே ஒட்டாத அலுமினியத்தை கூட காந்தமாக மாற்றி அந்த காந்தத்தை வச்சு நகல வைக்க முடியும். இந்த மாதிரி பண்பு இருக்கக்கூடிய சில பொருட்கள் சில நேரங்களில் நம்ம உயிரே காப்பாற்றுது. நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதனால் நமக்கு என்ன பயனுங்கிறத சேர்த்து இதை உங்கள் வீட்டிலே பண்ணி பார்க்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இரும்பை காந்தத்தில் வச்சு தேய்ச்சோம்னா அந்த இரும்பு காந்தமாக மாறிடும். இதில் என்ன நடந்துச்சுன்னா அந்த காந்தத்தில் உள்ள காந்தப்புலம் இந்த இரும்புக்கு மாறிடும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த காந்தத்தில் உள்ள காந்தப்புலம் பதிலாக இந்த பூமியோட காந்தப்புலத்தையே பயன்படுத்த போகிறோம். அவ்வளோதான். அதுக்கு முதல்ல பூமியோட காந்தப்புலம் எந்த திசையில் இருக்குன்னு தெரியணும். அதுக்கு தான் இந்த காம்பஸ். இந்த முள்ளு காட்டுற திசையில் தான் பூமியோட காந்தப்புலம் இருக்குது. இதுக்கு இணையாக இந்த ஆக்சோ பிளேட்டை வச்சு சுற்றியில் வச்சு தட்டினோம்னா இந்த ஆக்சோ பிளேட் காந்தமாக மாறி இந்த பின்னெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த காந்தப்புலம் இரும்பு மாதிரியான பொருட்கள் மட்டும் கிடையாது, எல்லா பொருட்கள் இருக்கக்கூடிய அணுக்களுக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு இந்த தண்ணி பக்கத்தில் இந்த மேக்னெட்டை கொண்டு போகும்போது இந்த செட்டப்பில் எதுவுமே நடக்காதே, ஆனால் இந்த செட்டப்பில் நடக்கும். ஏன்னா சில பொருட்கள் உருவாகக்கூடிய காந்தப்புலம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். உதாரணத்துக்கு தண்ணி பக்கத்தில் இந்த மேக்னெட்டை கொண்டு போகும்போது அந்த தண்ணிலையும் காந்தப்புலம் உருவாகும். ஆனால் அது ரொம்ப 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 வீக்காக இருக்கிறனால அதில் நடக்கக்கூடிய மாற்றம் நம்ம கண்ணுக்கே தெரியறதில்ல. ஆனால் இப்படி தண்ணியை டெஸ்ட் டியூப்ல ஊற்றி போட் மாதிரி மிதக்க வைக்கிறது மூலமாக இந்த செட்டப் ஒரு சின்ன ஃபோர்ஸுக்கு கூட ரியாக்ட் ஆகும். இப்போ இதுக்கு பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போகிறேன். என்ன நடக்குன்னு கவனிங்க. நான் இந்த காந்தத்தை டெஸ்ட் டியூப் பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த போட் நான் காந்தத்தை கொண்டு போகிற திசைக்கு எதிர் திசையில் நகலும். நல்லா கவனிங்க. இதில் என்ன நடந்துச்சுன்னா தண்ணியில் உள்ள அணுக்கள் எல்லாமே காந்தமாக மாறிடுச்சு. அப்புறம் ஏப்போ ஒட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் உள்ள அணுக்கள் எல்லாம் காந்தமாக மாறும்போது அதில் கிடைக்கக்கூடிய காந்தப்புலனை வச்சு இந்த மேக்னெட்டோட சண்டை போட்டு விலகி போச்சு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எல்லா அணுக்களுக்குமே காந்தப்புலம் இருக்குது. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா எப்படி ஒரு காந்தத்துக்கு வடதுருவம் தென்துருவம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு அணுக்களுக்குமே வடதுருவமும் தென்துருவமும் இருக்குது. அது தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுக்குமே இருக்குது. இப்போ தண்ணி பக்கத்தில் இந்த காந்தத்தை கொண்டு போகும்போது தண்ணியில் உள்ள துருவங்கள் எல்லாம் இந்த காந்தத்தோட துருவங்களை எதிர்த்து தள்ளுற மாதிரி திரும்பிக்கும். இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா இது காந்தத்தோட வடதுருவம்னு வச்சுக்கிட்டா தண்ணியில் உள்ள அணுக்களோட வடதுருவம் எல்லாமே இந்த வடதுருவத்தை பார்த்து திரும்பிக்கும். ஒரே துருவங்களை பக்கத்தில் வச்சா என்ன நடக்கும்? விலகும். அதே தான் இதுலேயே நடந்துச்சு. இரும்பு ஏன் காந்தத்தில் ஒட்டுது, தண்ணியை விலகி போகுதுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளேயே பல வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவன் தான் இந்த அலுமினியம். இந்த அலுமினியத்தை நைஸாக சுருட்டி டெஸ்ட் டியூப்க்கு பதிலாக வச்சுட்டு காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போனால் இவன் அழகாக காந்தத்தை ஃபாலோ பண்ணி வருவான். அட உனக்கு காந்தத்தை இவ்வளோ பிடிக்குமான்னு சொல்லிட்டு காந்தத்தில் ஒட்ட வச்சா ஒட்ட மாட்டான். இது ஏன்னா அலுமினியம் பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போகும்போது அதில் உள்ள அணுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த காந்தத்தை இழுக்கிற மாதிரியான ஒரு காந்தப்புலனை உருவாக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். எந்த அளவுக்குன்னா இப்போ இந்த அலுமினியம் சும்மா தரையில் கிடக்குது. இதை நகல விடாமல் பார்த்துக்கிறது இந்த அலுமினியத்துக்கும் தரைக்கும் நடுவில் உள்ள உறவு தான். இப்போ இந்த அலுமினியம் இந்த மேக்னெட்டோட ஒட்டணும்னா அந்த உறவை உடைச்சிட்டு வரணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் இதில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் அதை விட ரொம்ப வீக்காக இருக்கிறனால இந்த அலுமினியத்தால் காந்தத்தில் ஒட்ட முடியல. ஆனால் இரும்பு மாதிரியான பொருட்களுக்கு பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போகும்போது அதில் உள்ள அணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான காந்தப்புலனை உருவாக்குறதுனால தான் இந்த உராய்வெல்லாம் உடைச்சிட்டு காந்தத்தில் அந்த இரும்பு வந்து டக்குன்னு ஒட்டிக்குது. அதுவே அலுமினியம் மாதிரி சில பொருட்களுக்கு பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போகும்போது அதில் உருவாக்கக்கூடிய காந்தப்புலன்லாம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறனால அது பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போனாலும் அதில் நடக்கக்கூடிய மாற்றம் நமக்கு தெரியவே தெரியறதில்லை. அதனால் நம்ம பொதுவாக இதுக்கெல்லாம் காந்தத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் உண்மை என்னன்னா எல்லா பொருட்களுக்குமே காந்தத்தன்மை இருக்குது. இப்போ நம்ம கதையோட முடிவுக்கு வருவோம். இந்த 3 பொருட்களையும் காந்தப்புலம் உருவானதுக்கு அதில் உள்ள அணுக்கள் தான் காரணம். எந்த ஒரு பொருளோட அணு எடுத்துக்கிட்டாலும் அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தான் இருக்க போது. இந்த 3 பொருட்களையும் அதுதான் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த 3 பொருளும் வேறு மாதிரி ரியாக்ட் ஆச்சு? ஏன்னா ஒரு பொருளோட காந்தப்புலம் அதில் உள்ள அணுவோட எலக்ட்ரான் தன்னைத்தானியை சுற்றிக்கிட்டு நியூக்ளியஸை சுற்றி வர்றதுனால தான் உருவாகுது. அதுக்குன்னு இந்த மாதிரி சிம்பிளான பேட்டர்னில் சுற்றி வராது. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான பேட்டர்னில் சுற்றி வரும். இந்த எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட்டை லெவல், சப் லெவல், ஆர்பிட்டல்னு 3ஆக பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஆர்பிட்டல்லையும் 2 எலக்ட்ரான் வரைக்கும் இருக்க முடியும். ஒரே ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானோட பண்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே எதிராக இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரான் லெஃப்ட் சைடில் சுற்றிச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் ரைட் சைடில் சுற்றும். அப்போ ஒரு எலக்ட்ரான் குப்புரா படுத்துருந்துச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் மல்லாக்கா படுத்துருக்குமா? படுத்துச்சுன்னா அப்படி தான் படுக்கும். சப்போஸ் ஒரு அணுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்பிட்டல்லையும் எலக்ட்ரான் என்ன மாதிரி சிங்கிளாக இல்லாமல் கேமராமேன் மாதிரி ஜோடியாக இருக்குன்னு வச்சுப்போம். அந்த அணுக்கு பக்கத்தில் காந்தத்தை கொண்டு போகும்போது அதில் உள்ள அணுக்கள் எல்லாம் காந்தத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தன்னோட துருவங்களை காந்தத்தை எதிர்க்கிற மாதிரி திருப்பிட்டு காந்தத்தை விட்டு விலகி போயிடும். இதுதான் தண்ணியில் நடந்துச்சு. இந்த மாதிரி மெட்டீரியல் தான் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். தண்ணி, மரத்துண்டு, பிளாஸ்டிக்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறையா பொருட்கள் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் கீழே தான் வரும். இதனால் என்னப்பா யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா சில டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால தனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் போக முடியாமல் கூட தடுக்க முடியும்.
இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை எங்கெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன் நம்ம ரத்தத்தை எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ரத்தத்தில் பெரும்பாலும் தண்ணி தான் இருக்குது. தண்ணி ஒரு டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதனால தான் ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டை வச்சு எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுக்கும்போது நம்ம உடம்புல உள்ள தசைகள் தெரியுதே தவிர நம்ம உடம்புல உள்ள ரத்தம்லாம் தெரிகிறதே இல்லை. இப்போது ஒரு அணுவில் உள்ள ஆர்பிட்டலில் சிங்கிளான எலக்ட்ரான் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த அணுக்களுக்கு பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு போகும்போது அது ஒன்று அலுமினியம் மாதிரியோ இல்லை இரும்பு மாதிரியோ ரியாக்ட் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸ் ஏன்னா இரும்பு மாதிரியான சில பொருட்களால் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அணுக்களோட கூட்டு சேர்ந்து நம்மளாம் வட துருவத்தை இந்த பக்கம் வச்சுப்போம், தென் துருவத்தை இந்த பக்கம் வச்சுப்போம்னு ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். இதுதான் டொமைன். ஒரு பொருட்கள் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டொமைன் இருக்கும். அந்த டொமைன் எல்லாம் காந்தத்து பக்கத்தில் போகும்போது காந்தத்துக்கு ஏற்றாப்புல திரும்புறதுனால தான் இரும்பு மாதிரியான சில பொருட்கள் காந்தத்தோட டக்குன்னு ஒட்டிக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல் தான் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலால் ஈஸியாக காந்தமாக மாற முடியுங்கிறனால தான் ஸ்பீக்கர் டிரான்ஸ்ஃபார்மர் ஆரம்பித்து கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற உதவுன எம்ஆர்ஐ மிஷின் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா பெர்மனன்ட் மேக்னெட்டை பயன்படுத்துகிற பல எம்ஆர்ஐ மிஷினில் நியோடிமியம்ங்கிற ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை தான் காந்தமாக மாற்றி வச்சிருக்காங்க. அதுவே ஒரு ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் சிங்கிளாக இருந்தும் இரும்பு மாதிரி ஒரு டொமைனை உருவாக்க முடியலைன்னா அது பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு போகும்போது அலுமினியம் மாதிரி ஒரு வீக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும். இதுதான் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இதுவும் சும்மால ஒன்றும் இல்லைங்க. சில நேரங்களில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி சமயங்களில் ஊசி மூலமாக பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. அப்படி செலுத்தி அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பிரைட்டாக தெரிஞ்சு என்ன பிரச்சனைங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம உயிரை கூட காப்பாற்ற முடியும். நம்ம பார்த்த ஃபெரோமேக்னெட்டிசம், டயாமேக்னெட்டிசம், பாராமேக்னெட்டிசம் தான் பேசிக் டைப் ஆஃப் மேக்னெட்டிசம். இதை அடிப்படையாக வச்சு இன்னும் ஒரு சில மேக்னெட்டிசம்லாம் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோக்களை பண்ணித்தரேன். நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். பாய், டேக் கேர். நம்ம இதில் பண்ணி காட்டின விஷயம் கூட ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு அதை இப்படி பண்ணுறது மூலமாக நடந்துச்சு. ஆனால் சில வருஷத்துக்கு முன்னாடி தானாகவே திடீர்னு அங்கங்கே நூற்றுக்கணக்கான பொம்மைகள் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஆர்டிகான்னு இப்படி சம்மந்தமே இல்லாத பல நாடுகளை தோன்றுச்சு. இது எப்படி அங்கே வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி விட கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் அதை பல நாடுகளோட பாடத்திட்டங்களை சேர்த்து பாடமாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த எண்ட் கார்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த எண்ட் கார்டை கிளிக் பண்ணி அவங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயம் எப்படி டைட்டானிக் கப்பல் முழுகடிச்சிச்சு, நமக்கு எப்படி சோறு போடுதுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க.